காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, 2 பேருமே இங்கே தான் இருக்காங்க. லைக் நம்ம மீனா வந்துட்டு சதீஷ் ஃபேமிலியோட இருக்காங்க, ராஜி வந்துட்டு கோமதி கூட பிரகாரம் சுற்றி வந்துட்டுருக்காங்க. அவங்க மீனா அண்ட் சதீஷ் அவங்க அம்மா எல்லாம் சாமி கும்பிட்டுட்ருக்குறாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதும் மீனாக்கு ரொம்ப பயமாக இருக்கு, ஐயோ எப்போ மாட்டிக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி பயத்தில் தான் இருக்கிறாங்க. பட் ஃபைனலி வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கூட மீனா அங்கேயும் இங்கேயும் துருத்தமாக முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்க உமையால் கேட்குறாங்க, என்ன மீனா ஏன் அப்படி இருக்கிற அப்படின்போது, ஒன்றும் இல்லை அம்மா நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்ட்டுருக்குறாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு கரெக்டாக திரும்பும்போது நம்மளோட உமையால் வந்து கோமதியை பார்த்துடுறாங்க. கோமதியை பார்த்துட்டு, கோமதி நீயும் கோயிலில் தான் இருக்கியா அப்படின்னு. ஆமாம் அண்ணி நானும் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் என்ன மீனா கூட இங்கே இருக்கீங்க என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உமையால் கேட்குறாங்க மீனாட்ட, மீனா நீ என்ன சொல்லவே இல்லை, அவங்க அத்தை வந்திருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, குழப்பத்தில் மறந்துட்டியா அப்படின்னு. குழப்பமா என்ன குழப்பம் அப்படின்னு கோமதி கேட்கும்போது, இல்லை இந்த கல்யாண வேலையில் வந்துட்டு ஏதோ பயங்கரமாக க்ரியேட்டிவாக பண்ணணும் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, அதில் மறந்துட்டா போல இருக்குது அப்படின்போது நம்ம மீனா, ஐயோ இதுக்கு மேலே இருந்தால் இவங்க ஏதாவது உளருவாங்க பிரச்சனையாகும் அப்படின்ட்டு, சரி சரி நாங்கள் இன்னும் பிரகாரத்தெல்லாம் சுற்றி வரல, நாங்கள் சுற்றி வந்துட்டு அப்புறமா பேசுகிறோம், வாங்க நம்ம போய் கோவிலில் சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இவங்க கூட நம்ம கிளம்பிடுறாங்க. லைக் சதீஷ் கூடயே மீனா கிளம்பிடுறாங்க. அப்படியே கோமதி இங்கே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க, அடி பாவிங்களா ஏதோ பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருக்காளுன்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா நம்மளோட மீனா, உமையால் அண்ட் சதீஷ் 3 பேரும் அப்படியே சுற்றி பிரகாரத்தை சுற்றி வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இவங்க நினச்சிக்கிட்டே வராங்க, நம்ம ராஜதந்திரம் எல்லாமே இப்படி வீணாக போச்சு, இவனடா ஸ்கூல் பிள்ளை மாதிரி அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா சுற்றி வந்துட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தோம்னா உமையால் வந்து எங்கேயோ நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. சதீஷ் கூட பேசுறதுக்கான ஒரு சின்ன கேப் நம்ம மீனாக்கு கிடைச்சிருது. ஸோ மீனா சொல்கிறாங்க சதீஷ் கிட்ட, ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு உங்ககிட்ட இந்த க்ரியேட்டிவ் ஐடியா அதெல்லாம் இல்லை, அதை தாண்டி வேறு விஷயம் பேசலாம்னு நினச்சேன், நீங்கள் உங்கள் அம்மா கூட வந்துட்டீங்க, ஏன் எப்போதுமே எங்கனாலும் அம்மாவை கூட்டிகிட்டு தான் வருவீங்களா அப்படின்போது, இல்லைங்க நேற்று நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அம்மா பக்கத்துலேயே இருந்தாங்க, என்னால் ஒன்றும் சொல்ல முடியல, அப்புறம் கோவிலுக்கு அம்மாவும் வரேன்ட்டாங்க அதனால தான் அப்படின்னு. சரி ஓகே என்னங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவள் அரசி சின்ன பொண்ணு, அவள் வந்துட்டு திடுதிடுப்புன்னு இப்போ கல்யாணம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்போது, அப்போ என்ன அரசிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்றாரு சதீஷ். ஐயோ அப்படிலாம் இல்லை, கல்யாணத்துலலாம் விருப்பம் தான், ஆனால் அவள் படிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், ஏன்னா அவள் படித்து ஒரு டிகிரியாவது இருந்தால் தான் அவளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அவள் படித்தானா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் அவங்கள படிக்க வைப்பீங்களா, ஒன்று இதே காலேஜில் அவள் படித்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அங்கே கொண்டு போய் அவளை படிக்க வச்சாலும் பரவாயில்ல, பட் எப்படினாலும் படிக்க வச்சுருங்க, ஒரு பேசிக் டிகிரியாவது அவள் கையில் இருந்தால் தான் அவளுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், அதுக்காக தான் சொல்கிறோம், அவளை எப்படியாவது படிக்க வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவரை அப்படியே யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, கோமதி அம்மா கோபத்தில் இருக்காங்க. ஸோ மீனா எஸ்கேப் ஆகிட்டாங்க, இப்போ இவங்க ராஜி மட்டும்தான் இருக்காங்க இல்லையா, ஸோ ராஜியை பிடிச்சிட்டாங்க. ஏண்டி 3 பேர் சேர்ந்து கூடி பேசும்போதே எனக்கு தெரியும்டி ஏதோ பண்ணுறதுக்கு தானே, எதுக்கடி மாப்பிள்ளையும் அக்காவையும் இங்கே வர சொன்னீங்க அப்படின்போது, அத்தை கல்யாணத்தை க்ரியேட்டிவாக யோசிச்சு ஒன்று பண்ணலாமே, கிரியேட்டிவ்னா என்ன, ஏதாவது புதுவிதமாக பண்ணலாமே, ஏய் போய் பேசாதீங்கடி, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, வேறு ஏதோ பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, என்னடி கல்யாணத்தை நிறுத்த போகிறீங்களா, இந்த குடும்பத்தை கெடுக்கிற வேலையெல்லாம் நீயும் மீனாவும் தான் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் தங்கமேலையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை, எனக்கு தெரிஞ்சு ராஜி அளவுக்குலாம் யாருமே பொறுமையாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்லது பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, ஆனால் நம்மளோட கோமதி சடனாக ஒரு வார்த்தை விடுறாங்க, குடும்பத்தை கெடுக்கிற வேலையெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்போது, அத்தை நாங்கள் என்னைக்கத்தை அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ கூட அவங்க ராஜி எதுவுமே சொல்லவே இல்லை, யாராக இருந்தாலுமே உன் பொண்ணுக்கு நல்லா செய்ய வந்து எனக்கு இந்த கெட்ட பேர் வேணுமான்ற ஒரு கோபம் வந்திருக்கும், பட் அப்போ கூட நாங்கள் அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்போது, ஏய் சும்மா போய் மாற்றாதீடி, ஏய் சும்மா பேச்சு மாற்றாதீங்கடி, சொல்லுங்கடி எதுக்கடி அவரை இங்கெல்லாம் வர சொன்னீங்க, வேற ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியா, உங்கள் அண்ணன் பொறுக்கி இருக்கானே அவனை வந்து அரசி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணுறியா அப்படின்னு அடுத்த வார்த்தையை விடுறாங்க. லைக் பாண்டியன் அண்ட் கோமதி வந்துட்டு ஏன் இந்த அளவுக்கு வேர்ட்ஸ் விடுறாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா கோமதி இன்னைக்கு ராஜிக்கிட்ட பேசின 2 வார்த்தையுமே ரொம்ப மோசமான வார்த்தை. ஒன்று, அந்த பொறுக்கிக்கு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கியா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. இன்னொன்று, குடும்பத்துக்கு கலைக்கிற வேலையெல்லாம் நீயும் மீனாவும் தான் செய்வீங்க அப்படின்னு. இந்த குடும்பத்துக்கு மருமகளாக இல்லை, அந்த குடும்பத்தோட மகளாக இருந்து யோசிக்கிறாங்க. அதாவது பேரண்ட்ஸ் தான் யோசிக்கணும், நம்ம பொண்ணு படித்து ஒரு டிகிரி இருந்ததுன்னா நாளைக்கு அவள் ஃப்யூச்சரில் அவளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அப்பா அம்மா நீங்கள் யோசிக்கிறத விட கூட இருக்கிற நாத்தனாருக்கு தங்கச்சியாக நினச்சி இவங்க 3 பேருமே அதை பண்ணுறாங்கன்னு போது அதுக்கு எவ்வளோ பெரிய வேர்ட்ஸ் விடுறாங்க கோமதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
ஸோ இங்கே வந்துட்டு அது சொல்லவே மாட்றாங்க. ராஜி கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ இவங்க நம்மளோட கோமதி ரொம்ப வேர்ட்ஸ்லாம் விட்டுட்டு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல, நான் பெற்றதும் சரியில்லை, என் வீட்டுக்கு வந்ததும் சரியில்லை அப்படின்ற மாதிரி தலையில் அடிச்சுட்டு கிளம்புறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அங்கே மீனா அண்ட் சதீஷை தான் காட்டுறாங்க. ஸோ அவர் யோசிக்கிற மாதிரி மீனா இன்னும் ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்போது, சச்சா அப்படிலாம் இல்லைங்க, பொண்ணுக்காக இருந்தாலும் சரி பையனுக்காக இருந்தாலும் சரி படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் நான். அவங்க ஒரு டிகிரி என்ன அரசி, ஒரு டிகிரி என்ன எத்தனை டிகிரி வேணாலும் படிக்கட்டும், மாஸ்டர்ஸ் என்ன வேணாலும் படிக்கட்டும். அண்ட் எங்கள் வீட்லேயும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அவங்க நல்லா படித்து வரட்டும். அதாவது எல்லா வீட்லேயும் வந்து அக்கா தங்கச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நாத்தனாருக்காக அன்னிங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறத பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குங்க அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, அரசி எங்கள் வீட்டுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு, செல்ல பொண்ணு, அவள் எங்களுக்கும் தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு. ஸோ அவர் சொல்லிட்டார், எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, அவங்க நல்லா படிக்கட்டும் அப்படின்ட்டாரு. ஸோ மீனா பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, மீனா அங்கே பேசி முடிச்சுட்டு அப்படியே கோமதி அண்ட் ராஜி இருக்கிற இடத்துக்கு மீனா வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு ராஜி கேட்டதும் தம்ஸ் அப் காமிக்கிறாங்க, சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பார்த்துட்டாங்க கோமதி. என்னடி தம்ஸ் அப் காமிக்கிற அப்படின் போது, அத்தை ஒன்றும் இல்லை. என்னடி எதுக்கடி அவனை இங்கே வர சொன்னீங்க, எல்லாரும் என்ன பிளான் பண்ணுறீங்க, கல்யாணத்தை நிறுத்த போகிறீங்களா, அதுக்கு தான் வந்து மாப்பிள்ளைகிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்த வைக்கணும் பார்க்குறீங்களா அப்படின் போது, அத்தை அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்லு அப்படின் போது அவங்க சொல்கிறாங்க, இப்படி வந்து அரசியை படிக்க வைக்கிறீங்களான்னு நான் கேட்கலான்னு தான் போனேன் போது, அரசியை படிக்க வைக்கிறீங்களாவா, சரி அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு போது, அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, அவங்க வீட்டில் இருக்கவங்களும் கன்வின்ஸ் பண்ணுற அரசியை நான் கண்டிப்பாக படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின் போது, ஏண்டி அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் செய்கிறீங்க, ஆனால் என்கிட்ட மறைச்சி ஏண்டி செய்கிறீங்க, அதை சொல்ல வேண்டியது தானே, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அரசிக்காக தான் யோசிக்கிறீங்கன்னா அது எங்ககிட்ட சொல்லிட்டு செய்ய வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு எங்களுக்கு தெரியாமல் அவங்க 2 பேரையும் வர சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் தப்பு தானடி அப்படின்னு. அத்தை என்னத்தை பண்ணுறது, கேட்டால் நீங்கள் அடிப்பீங்க அப்படின்போது, நான் இன்னைக்கிடி ஒன்று அடித்தேன் அப்படின்னு, வார்த்தையால் அடிப்பீங்களே அத்தை அப்படின்னு மீனாவோட ஆக்டிங் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரியே இருக்குது இப்போல்லாம் பார்க்குறதுக்கு. லைக் நிறைய ரோல் கொடுக்கும்போது இந்த இடத்துல ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மீனா ஓவர் டூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடிங்கத்தை, நீங்கள் என்ன அடிங்கத்தை, நீங்கள் வார்த்தையால் அடிப்பீங்கல்ல அத்தை, ஏதாவது ஒன்று ஹார்ஷாக பேசிடுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்கன்றனால நாங்கள் சொல்லலை அப்படின்றாங்க. ஸோ இவங்க கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, இப்போ வந்து நீ பேசி அது ஓகேவாயிடுச்சு, அப்போ பரவாயில்ல. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, கல்யாணத்தை நிறுத்திருப்பீங்களா, மாப்பிள்ளை வந்துட்டு இல்லை படிக்க வைக்க முடியும்னு சொன்னால் கல்யாணத்தை நிறுத்திருப்பீங்களா அப்படின்னா, அப்படிலாம் இல்லத்த அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ இங்கே பார், எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு செய்யுங்க, இந்த மாதிரி நீங்களா ஒரு விஷயத்த அதிக பிரசிக்க தரமாலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளையும் வந்துடுறாரு சதீஷ். அப்போ நம்ம கோமதி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தர மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின் போது அவர் சொல்கிறாரு, சிச்சா அப்படிலாம் இல்லை, அவங்க அரசி மேலே இருக்க பாசத்தில் அவங்க பண்ணாங்க அப்படின் போது கோமதி சொல்கிறாங்க, அரசி எங்கள் வீட்டுக்கு சின்ன பொண்ணு, ரொம்ப செல்லமாக வளர்த்த பொண்ணு, நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின் போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, அவள் பேருக்கு தகுந்த மாதிரியே அவளை நானுமே அரசி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ நல்லா இருந்தது. சதீஷ் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே கோமதி வந்து எல்லாத்தையும் பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பாண்டியன் கேட்குறாரு, எதுவும் பிரச்சனை வேறு எதுவும் இல்லைல்ல அப்படின் போது, இல்லைங்க அரசி படிக்கணுன்றக்காக தான் கேட்டிருக்காங்க, மாப்பிள்ளையும் ஓகேன்னு சொல்லிட்டார், வீட்லேயும் பேசுகிறேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் நான் சொல்லி வச்சுட்டேன், இனிமேல் மாமாக்கும் எனக்கு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கரெக்டாக நம்மளோட சரவணன் வந்துட்டு யாரை கூட்டிகிட்டு வர்றாருன்னா உமையால் அண்ட் சதீஷை கூட்டிகிட்டு வர்றாரு. அக்கா என்னக்கா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, ஏன் மச்சான் மாமா யாரும் வரல, நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்கன்னு போது, இல்லை காலையில் தான் கோவிலில் பார்த்தோம், ஆனால் ஒரு விஷயம் விட்டு போயிடுச்சு பேசுகிறதுக்கு, அதை பேசுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாங்க உமையால். உங்கள் சைட்லேருந்து எவ்வளோ சொந்தம் வரும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அப்போ இவர் வந்துட்டு ஒரு 150 பேர் வருவாங்கன்னு போது, எங்கள் சைட்லலாம் 400 பேர் வருவாங்க, சொந்தம் பந்தம் ஊர் ஃபுல்லாக மொய்க்காசு செலவு பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் வாங்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு டிப்பிக்கல் மாமியார் அப்படின்ற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைக் நான் எல்லா இடத்துலையும் எவ்வளோ பணம் கொடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் வசூல் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நல்லா பெரிய மண்டபமாக பாரு அப்படின்னாங்க. ஓகே, அது ஒரு பாயிண்ட். அடுத்ததாக குழலைக்கு நீங்கள் எவ்வளோ நகை போட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஒருவேளை உமையால் வந்து இந்த வரதட்சணை சொத்து பணம் அதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்குற பர்சனாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்களே அரசிக்கு சடனாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிடலாம், அக்கா குடும்பம் தானே பெருசாக கேட்காது அப்படின்னு பாண்டியன் நினச்சிட்டு இருக்காரு. பட் நம்மளோட உமையால் இதுக்கு மேலே தான் அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம் அது என்னென்ன நடக்குது, எவ்வளோ சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.